ஹலோ வணக்கம். நம்ம பிக் பாஸ் பற்றி இன்றைக்கி பார்ப்போம். விஜய் சேதுபதி வந்து பார்வையும் கம்முவையும் அப்படியே கிழின்னு கிழிச்சிருக்காரு. அதை நம்ம போய் பார்ப்போமா? ஹெல்தி கிராஸ் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 இணைந்து வழங்கும் ஒரே வா தலைவா உங்களை தான் நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துனே இருக்கோம். நீங்கள் எப்படி இன்னைக்கு கிழிக்க போகிறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் தலைவா. எங்கே நம்ம பேசுகிறத மற்றவங்க கேட்டுற போகிறோம் மைக்கை கழட்டி வச்சிட்டோம். மைக் ஆமாம் தலைவா, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அனுபவிச்சாங்க. அதை பார்த்து எங்களால் சகிக்க முடியாமல் கொதிச்சு எழுந்திருக்கோம் தலைவா. நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் தான் தலைவா கரெக்டான ஆளு. உங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் அனுபவிச்சாங்க, ஓகே. ஆனால் அதை பற்றின கில்ட்டு எதுவுமே குற்ற உணர்ச்சி. ஆமாம் தலைவா, கொஞ்சம் கூட அவங்களுக்கு சூடு சொரணையே இல்லை தலைவா. நீங்கள் வாங்க தலைவா, அவங்கள நல்லா கேளுங்க தலைவா. அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. ஆனால் விளைவுகளை மற்றவங்க அனுபவிச்சாங்க. ஆனால் அவங்க ஆமாம் தலைவா, பெரிய தண்டனையாக கொடுங்க. 2 பேரையும் பிரித்து விட்ருங்க தலைவா. ரொம்ப சூப்பராக இருக்கும் தலைவா. மக்களே எல்லாம் ரெடி ஆகிடுங்க. விஜய் சேதுபதி உள்ளே போயிட்டார். இப்போ பாருங்க, 2 பேரையும் அப்படியே பிரின்னு பிரிக்க போறார். டீ காஃபிலாம் குடிக்காம நல்லா இருக்கீங்களா? சூப்பர் தலைவா. வா தலைவா அப்படிதான் தலைவா. நல்லா கேளுங்க தலைவா. இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல சார். இதெல்லாம் 2 பேர் சூப்பரா இருந்தாங்க தலைவா. மற்றவங்க எல்லாரை விட நல்லா கேளுங்க தலைவா. நாங்க ரெடியா இருக்கோம் தலைவா. பொறுத்துக்கிட்ட உங்களுக்கு எல்லாம் இனிமே டீ காஃபியே கொடுக்க கூடாது. நான் பிக் பாஸ் வேண்டிக்கிறேன். நல்ல முடிவு தலைவா. சூப்பர் தலைவா, சூப்பர். உங்க யாருக்கும் அப்படி ஒன்றும் கடுமையா போராட்டம் பண்ண தெரியலைங்க. என்ன டைரக்ஷன் மாறுது தலைவா? இப்படி இல்ல தலைவா. 2 பேர் சேர்ந்து உங்க எல்லாம் வச்சு செய்யறாங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்களாம் வேஸ்ட் சார். அவங்க பிக் பாஸுக்கே மதிக்க மாட்டாங்க. அந்த பக்கம் இருக்காங்க பாருங்க தலைவா 2 பேரு. அவங்கள கேளுங்க தலைவா. என்ன தலைவா? ஐயோ. பாரும் கம்மன் தவிர மற்ற எல்லாரும் உட்காருங்க. சூப்பர் தலைவா. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க தலைவா. நல்லா நாக்க பிடுங்குற அளவுக்கு கேளுங்க தலைவா. மைக்க மாட்டுங்க பலமுறை எச்சரிச்சார் இல்லையா? பாவம். அந்த இதெல்லாம் பிக் பாஸே கேட்டுட்டாரு சார். வேற ஏதாவது கேளுங்க சார். உங்க 2 பேருக்கு மைக் வேண்டாம். இன்னைக்கு நான் பேச போற எல்லா நேரமும் உங்களுக்கு மைக் வேண்டாம். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் ஓரமா உட்காந்துக்கோங்க. தண்டனை கொடுங்க தலைவா முதல்ல, அப்புறம் அவங்கள ஓரமா உட்கார வைக்கலாம். கழட்டிடுங்க. நான் அடுத்து போனோம். ப்ளீஸ் கழட்டிடுங்க. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஐயோ, இப்பதான் வந்தீங்க தலைவா. அதுக்குள்ள எங்க போனோம் தலைவா? சாண்ட்ரா அது பக்கம் உட்காருங்க. 2 பேர் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. சாண்ட்ரா சீக்கிரம் தள்ளி உட்காருங்க. நம்ம சார் ஏதோ பெரிய தண்டனை கொடுக்க போறாரு. அதை மக்கள் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீக்கிரம். உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. மற்றவங்களாம் சொல்லுங்க. நீங்களாம் ஐயோ, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா தலைவா? அவங்க கதவு சந்தெல்லாம் ஏதோ பண்ணியிருந்தாங்க தலைவா. நிறைய இருக்கு தலைவா. சீக்கிரம் கேளுங்க தலைவா. வினோத் பார்த்துருவார் கண்டிப்பா. உங்களுக்கு தெரியும்ல. ஆனந்த் தலைவா, வினோத் கேட்காதீங்க தலைவா. அந்த ஆள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் தலைவா. அவங்க வருத்தப்பட்டதை, அவங்க குற்ற உணர்ச்சியை நீங்க ஃபீல் பண்ணீங்களா சார்? அது எல்லாருக்கும் தெரியும் சார். அவங்களே ஃபீல் பண்ணல. மற்றவங்களையா சார் கேட்குறீங்க? முதல்ல அவங்கள கேளுங்க சார். நான் கண்டிப்பா அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணல. அந்த ஸ்பாட்ல பண்ணதோட அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணல. அப்படி நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அவருடைய நெருங்கிய நண்பர்கள்ல எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே அப்பா சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி பேக் டு உண்மைக்கு மறு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா. இப்ப பாருங்க, கரெக்டா சொல்ல போறாங்க. நார்மல் பழைய மாதிரி ஆயிட்டாங்க. 2 பேரும் அப்படியே பெட்ல இது பண்ணிட்டு இருந்தாங்க. நடிக்கலாம், ஆனா இப்படியா? கோர்ட் டாஸ்க்ல யாருக்கு தீர்ப்பு சொன்னீங்க மேடம்? இப்ப ஏன் மேடம் இப்படி அபாண்டமா அவங்க மேல குற்றம் சுமத்துறீங்க? இல்ல சாரி. கமருதீன் பார்வதி மடியில படுத்துட்டு இருந்தாங்க. கரெக்ட் கம்மு. இப்படிதான் கம்மு. இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்றது கம்மு? தலையிலேயே அடிச்சுக்க வேண்டியதான். கஞ்சி குடிச்சிட்டு தானே இருந்தீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்ற மாதிரி பேசினாங்க. ஸோ அதை வச்சு அரோரா, பாருவும் கம்மும் விளையாடுவாங்க.
நீங்களாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்சால் தண்ணி குடிங்க, இல்லை கஞ்சி குடிங்க, ஏதாவது குடிங்க. இது அவங்க பிக் இந்த ஒரு மனுஷன் தாயா இங்கே உள்ள அவங்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஈடு கொடுத்து விளையாடுறாரு. தெரிஞ்சுதுண்ணே. அப்ப ஏன் முன்னாடியே சொல்ல? சொன்னேனே. நீங்க சொன்ன மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா வினோத் விஜய் சேதுபதியே மொக்க பண்ணிட்டாரு. இது அவருக்கே தெரியாது, அதை சமாளிப்பார் பாருங்களேன். தொந்தரவு பண்ணாத மைக்கு அவங்களுக்கு ஜாகிங் போகும்போது தொந்தரவு பண்ணியிருக்கு பாருங்களேன். தண்டனை கொடுக்க சொன்னால் ஆடியன்ஸ் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஆடியன்ஸ் பார்த்து என்ன பிரயோஜனம்? 2 பேரும் அங்கே ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் என்ன கஞ்சி குடிச்சு வாழ்ந்தவங்க தானே, உங்களுக்கு என்ன கேட்குது பக்கனையா? ஆமாம், அப்படி தான் சொல்லுவோம். முடிஞ்சால் எங்களை தூக்கி போகிறேன். இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மு பார்வதியோட மைண்ட் வாய்ஸ். உட்காருங்க. உங்கள்கிட்ட கேட்கணும்னு எனக்கு இருக்கு அமித், ஆனால் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னு தெரியல அமித். உட்காருங்க. ஆமாம், முக்கிய குற்றவாளி 2 பேரையும் அப்படியே கேட்டு கிழிச்சிட்டாரு. இப்போ அமித்தை வந்து கேட்க போகிறாரு. அந்த ஆள் நான் ஏன் பண்ணா? பார்வதி கமருதீன் சொன்னப்ப நான் ஒரு நிமிஷம் எல்லாருமே பயந்தோம். உள்ள எல்லாருமே வந்து ஆமாம் சபரி, நாங்களே பயந்தோம். வீட்டில் எல்லாரும் டிவியை ஆஃப் பண்ணிட்டோம். அவங்க 2 பேரும் அந்த கதவு சந்தில் என்ன பண்ணாங்களோ தெரியல. 2 பேர் லேட்டா வந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அந்த இடத்துல. வர முடியாது, என்ன பிக் பாஸ் வந்து மைக்கு கழட்டி போட்டு வீட்டுக்குள்ள இறங்கிடுவாருன்னு பயந்துட்டு இருந்தேன் இந்த வாரத்துக்கு. அப்படியே இறங்கிட்டாலும் இறங்கி அப்படியே கத்தியா கிழிச்சிட்டாலும் சார் போவோம் சார். கானா வினோத், நீங்க உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நண்பர்கள்னு சொன்னா போதும். கானா வினோத்தை விடுங்க சார். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க இமேஜை டேமேஜ் வேற தேவையில்லைங்க. நாங்கள் தான் பார்த்துட்டோமே வாரம் முழுக்க. என்ன இது இல்லையா? ஒண்ணு உறவை துண்டிக்கணும், இல்ல பழகாம இருக்கணும். இது சரியில்லைன்னு தோணணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க அவங்க கூடயே இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பேசுறீங்களா? ஆனா இதை மட்டும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்களே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. கஞ்சி குடிச்சு வாழ்ந்தது பேரு டாஸ்க். டாஸ்க் தானே உங்களுக்கு? டாஸ்க்கு, பனிஷ்மெண்ட்டு, இது எல்லாம் தெரியும். உள்ளேயே இதெல்லாம் பேசிட்டாங்க. வேற ஏதாவது பேசுங்க சார். டாஸ்க பிக் பாஸ் கொடுப்பாரு. ஆமாம், டாஸ்க் வந்து பிக் பாஸ் கொடுப்பாரு. தண்டனையும் பிக் பாஸ் கொடுப்பாரு. ஆனால் யாருக்கு தெரியுமா கொடுப்பாரு? பாருவும் கமருதீனை தவிர மற்றவங்க எல்லாருக்கும். கண்டஸ்டன்ட்டுக்கு நீங்க யாருங்க டாஸ்க் கொடுக்கறதுக்கு? நீங்க யாரு? தலைவா, அவங்க தான் தலைவா பிக் பாஸ். என்ன தலைவா? போங்க தலைவா. அவங்களுக்கா பேமெண்ட் நீங்க கொடுக்குறீங்களா? இந்த வாரம் முழுக்க பேமெண்ட் நீங்க கொடுக்குறீங்களா அவங்களுக்கு? அதெல்லாம் கொடுக்க முடியாது தலைவா. ஆனால் இந்த சீசனோட வின்னரே பாரு தான் தலைவா. நீங்கள் வேணா பாருங்க தலைவா. 2 பேர் அசால்ட்டா 13 பேர் இல்ல 12 பேர். காணா வினோத் அவங்க சைடு. உங்க சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஒரு 3 பேர் சேர்ந்து ஹேண்டில் பண்றாங்க. நீங்க ஒன்னு சேர்ந்தா 3 பேர் சேர்ந்து கண்டஸ்டண்ட்டை மட்டுமே ஹேண்டில் பண்ணுறாங்க. பிக் பாஸை கூட தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஈவன் உங்களை கூட தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. மட்டும் உங்களை குரூப்பிசம் சொல்றாங்க. அவங்க 3 பேர் ஒன்னு சேரும்போது குரூப்பிசமா தெரியலையா? ஏங்க, இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோங்க. நீங்கள் வேற ஏதாவது பேசுங்க. போய் கிளீன் பண்றீங்களே, என்ன காரணம் அமித்? உங்களோட பொறுப்பு என்ன? நீங்க என்னதான் சார், செத்த பாம்பை திருப்பி திருப்பி வந்து ஏன் சார் அடிச்சுட்டே இருக்கீங்க? வீட்டு தலை சார். ஓ, தேங்க்யூ. இவர்தான். If I'm not wrong, scientifically கருத்து இருக்கா 2 பேருக்கும்? மக்களே தயாரா இருங்க. வந்துட்டாரு, கரெக்டான டைரக்ஷன் வந்துட்டாரு. இப்போ பாருங்க எப்படி கேட்க போறாரு. சூப்பர் சூப்பர். வா தலைவா, வா தலைவா. பிம்பிளிக்கா பிலாப்பி. இது அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். இவங்க கருத்து இருந்து அதை நம்ம கேட்டு என்னதான் ஆக போகுது? ஆமாம், உங்களுக்கு செத்த பாம்பு அடிக்க தான் தெரியும். உயிரோடு இருக்கிற பாம்புலாம் அடிக்கவே தெரியாது. பேசுங்க பாரு, மைக் போடாம அங்கிருந்து கத்தி பேசுங்க. அவங்களுக்கு எதுவும் பேச தெரியாது சார். பாவம் சார், விடுங்க சார். பேசுங்க. எனக்கு மக்களே, இதுதான் தண்டனை. நல்லா பார்த்துக்கோங்க.